ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டார்க் டைரிஸ் வாய்ஸ். மக்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பேய் கதையோ இல்லை ஒரு கற்பனை கதையோ இல்லை, உண்மையாக நடந்த மனசை உழுக்கிற ஒரு குற்றம். கேரளாவில் நடந்த 1.5 வயசு குழந்தைக்கு நடந்த கொடூரமான பெற்றோர். இந்த இன்சிடெண்ட்டை தான் பலரையும் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியிருக்கு. விளையாடி ஆடி சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்ன நடந்தது? இந்த சம்பவம் தான் ஏன் நாடு முழுசாக பேசப்படுது. இந்த வழக்கின் முழு பின்னணி, நடந்த சம்பவங்கள் மற்றும் அதனை தொடர்ந்து நடந்த விசாரணை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹர்ஷித் 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட அரக்கி தாய் அகிலாவோட முன்னாள் கணவர் அகிலன் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அகிலா வேறு ஒரு ஆணோட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேர் அஸ்கருக்கு இதுக்கு முன்னாடி திருமணமாகி முன்னாள் மனைவியை படாத பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தி வீடு வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வான்னு குடும்பத்தோட அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணி அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த முன்னாள் மனைவி 1.5 வருஷம் சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் அஸ்கரும் அகிலாவும் நெருங்கி பழகுறாங்க. கரிக்குளம் பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. அந்த 1.5 வயசு பிஞ்சு குழந்தை இவங்களுக்கு தொல்லையாக இருக்குது, டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு, எப்போவுமே அழுகுதுன்னு கொடுமை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைக்கோ திடீர்னு கடந்த வெள்ளிக்கிழமை அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மருத்துவர்கிட்ட பதட்டமாக உணவு ஏதோ தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த குழந்தைய பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் சின்னதாக ஒரு டவுட் இருக்குது. என்ன உடம்பு முழுசாக காயமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அவனை கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தொண்டையில் ஏதோ சிக்கிக்கிச்சுன்னு என்னன்னு பாருங்கன்னு சொல்கிறான். டாக்டர்ஸுமே சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தை அந்த இடத்துலையே இறந்து போச்சு. உடனே அந்த டாக்டர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. இதில் ஏதோ தப்பு இருக்குது, அஸ்கரோட பிஹேவியருமே சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தையோட சடலத்தை உடற்கூறு ஆய்வு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த உடற்கூறு ஆய்வு முடிஞ்சு ரிசல்ட்டில் என்ன வந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஷாக் ஆகுற மாதிரி நியூஸ் தான். 1.5 வயசு குழந்தைக்கு ஒருத்தன் எந்த அளவுக்கு அப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். ரிசல்ட்டில் இது ஒரு கொலைன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய, அதாவது அந்த பிஞ்சு உடம்புல எந்த அளவுக்கு காயங்களை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயங்கள் இருக்குது. உடற்கூறு ஆய்வில் 51 இடங்களில் சிகரெட்டால் சுட்ட காயங்கள், சிராய்ப்புகள், அதோட பழைய தழும்புகளும் இருந்திருக்கு. 2 கைகளையும் ஏற்கனவே உடச்சிருக்கான் அந்த சைக்கோ வளர்ப்பு தந்தை. அந்த குழந்தைய 2 பக்கமும் கை முழுசாக கட்டு போட்டு சிகிச்சையும் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. அது இவனாலும் நடந்திருக்கலான்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தையோட உச்சி முதல் பாதம் வரைக்குமே காயங்களாக இருக்குது. ஏன், அந்த குழந்தையோட பிறப்பறுப்பில் கூட காயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட தலையில் பலமாக அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் செவுத்தில் பலமாக அடிச்சு விட்டுருக்காங்க. அந்த காயம் இந்த அளவுக்கு ப்ளீடிங் இருந்திருக்கு. இதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். இதனால தான் அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கிறதா ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. ஆனால் அந்த பெத்த தாய் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கல. போலீஸ் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக இதை கேர் பண்ணிக்கவே இல்லை அந்த அகிலா. அஸ்கருக்கு உணர்ந்தையா அந்த அகிலாவும் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இரத்தக்கரையை எல்லாம் கழுவி எவிடன்ஸ் இல்லாமல் அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட இரத்தக்கரை படிஞ்ச துணியெல்லாம் எரிச்சிருக்காங்க அகிலா. 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணி ஸ்பாட்டில் இருந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அஸ்கரை சம்பவம் நடந்த அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு வரும்போது அக்கம் பக்கம் இருந்த மக்கள் எல்லாம்
இவனை சும்மா விடக்கூடாதுன்னு இவனை பார்த்ததும் சந்து பொந்துலேருந்து எல்லாம் பூந்து சராமரியாக தாக்குறாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி கிடைக்கிற கேப்பில் எல்லாம் செம்மையாக அடி அந்த சைக்கோ கில்லருக்கு. ஒரு பக்கம் அகிலா கிட்டேயும் விசாரணை நடக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அகிலா, சம்பவம் நடக்கும்போது நான் ஸ்பாட்டில் இருக்கல. நான் நாகர்கோவிலில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருந்துச்சு. தகவல் தெரிஞ்சது உடனே தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. அகிலாவோட அம்மாவும் முன் வந்து என் பொண்ணு அகிலாவும் அந்த அஸ்கரும் தான் குழந்தைய கொண்டு இருக்காங்கன்னு ஆழமாக பதிவிடுறாங்க. குழந்தைய எங்ககிட்ட கொடுக்க சொல்லி பலமுறை சொன்னோம், ஆனால் அவள் கடைசி வரைக்கும் கொடுக்கல. எங்களுக்கு நல்லா தெரியும் குழந்தைய இவங்க தான் வேணும்னே கொண்டு இருக்காங்க அப்படின்னு அகிலாவோட அம்மாவே தெரிவிக்கிறாங்க. அகிலாவோட அம்மா இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், ஆனால் காவல்துறை பெருசாக ஆக்ஷன் எடுக்கலைன்னு போலீஸார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த விஷயத்த பெருசாக கண்டுக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலேயே ஒழுங்காக விசாரணை பண்ணியிருந்தா அந்த குழந்தையோட உயிர் போயிருக்காது அப்படின்னு கதறி அழுகிறாங்க. இப்படி இதை பற்றி பல விசாரணைகள் போயிட்டுருக்கு. அஸ்கர், அகிலா இருவரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். குழந்தையோட உடல் அகிலாவோட குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த நிலைமை வேற எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. இந்த கொடூரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்களே. பெத்த தாயே தனக்கு யமனா வந்து நிற்பான்னு அந்த பிஞ்சு குழந்தை எதிர்பார்த்துருக்காது. மிருகங்களாக வாழும் மனிதர்கள் இந்த உலகத்தில் இந்த கலியுக காலத்துலேயும் இருக்காங்க. நான் ரொம்ப மன வருந்துறேன். ஏன்னா நான் கூட ஒரு தாய் தான். இந்த இன்சிடெண்ட்டை நான் வாசிக்கும்போது என் மனம் தடுமாறி கனமாகி என் கண்களில் கண்ணீர் பெருகி மனமுடைந்தேன். எத்தனையோ பேர் குழந்தைங்க இல்லாமல் இருக்காங்க. ஏன் குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸ் கூட இன்னொரு குழந்தைய கொடுத்தா வளர்த்துற அளவுக்கு தைரியமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்க மத்தியில் இப்படி ஒரு கொடூர கொலைகார தாய். அவ்வளோதாங்க. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த இன்சிடெண்ட்டில் பார்க்கலாம். மனம் வருந்தி. நன்றி, வணக்கம்.